அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய மனசாட்சி சில நேரத்தில் நம்மை உறுத்தி அல்லது பல விதத்திலே குற்றப்படுத்தி நம்மை நீதிமான் என்கிற நிலைமையிலிருந்து நம்மை பின்னுக்கு தள்ளி கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் சத்துருவும் நீலாம் உனக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்க கேட்க போறார் என்று சொல்லி ஒரு பக்கம் சத்துரு நம்மை பலவீனப்படுத்துகிறான். சில மனிதர்களும் கூட நீலாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்வார் கேட்பாராகும் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் சொல்றது. அவர்கள் ஏளனமாய் பார்க்கிற பார்வை. நீலாம் இப்பதானே வந்திருக்க, நீலாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னத்தை கேட்டுருவாரு. சில மனிதர்களுடைய வார்த்தைகள் இவைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மை தகுதியற்றவர்களாக நம்மை காண்பிக்கிறது. நல்லா சொல்றேன், கவனிங்கள். நாம் நீதிமானா இருப்பதற்கு வேறு எந்த தகுதியுமே இல்லை. ரோமர் 5:9 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என்றால் நான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது.